الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وعامرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. المدد يا رسول الله، المدد يا غوث، المدد يا شيخ. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், சோதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக அல்லாவின் அருளை வேண்டிய அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும், இன்னும் இந்த ஜும்மா தொழில் வர இருக்கும் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை பேசுவதற்கும், நல்லதை சொல்வதற்கும், நல்லதை கேட்பதற்கும், தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும், வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக, அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும், அதற்கு அடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலமெல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து, இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து, நாளை நம்மை கவிழ்ந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, இஸ்லாமிய ஆண்டின் முதல் ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கும். இந்த முஹர்ரம் மாதம் நம்முடைய புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் முதல் ஜும்மா இது. 1447 வருடம் முடிவடைந்து ஹிஜ்ரி 1448 முதல் ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். ஒவ்வொரு ஆண்டும் முடிகிற நேரத்தில் நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம். வியாபாரிகளாக இருந்தால் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு, லாபமா நஷ்டமா அப்படின்னு கணக்கு போட்டு பார்ப்போம். அதேமாரி மார்க்கத்தில் நம்ம பார்க்கலாம். மார்க்கத்தில் நம்ம இத்தனை வருஷம் இருந்தோம், எல்லாம் நம்ம வாழ வச்சிருக்கிறான். காலையில் இருந்தால் மாலை நமக்கு கேரண்டி கிடையாது. மாலையில் இருக்கிறவங்க இரவு கண் முழிச்சு காலையில் நம்ம ஹயாத்தா இருப்போம், நமக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படி இருக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு வருஷம் எல்லாம் நமக்கு சலாமத்தா போக வச்சா, நம்ம வாழ்க்கையில் என்ன மாட்டம் வந்துச்சு, இஸ்திஃபா செஞ்சோமா, பாவத்தை தவிர்த்துக்கிட்டோமா, செஞ்ச பாவத்தை விட்டோமா அப்படின்னு நம்ம சீர்திருத்தி பார்க்க வேண்டிய காலம்தான் இந்த முஹர்ரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபல் அன் துஹாசிபு. உங்களை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை சுய விசாரணை செஞ்சுக்கிங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, வஸீனு அன்ஃபுஸக்கும் கபல் அன் தூஸனு. உங்களை அமல நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எடை போடுவான். அதுக்கு முன்னாடி நீங்களே சரி எடை போட்டு பார்த்துங்க, நன்மை அதிகமா இருக்குதா, தீமை அதிகமா இருக்குதா. ஒவ்வொரு நாளும் கண்ணு விழிக்கும் போது, தூங்கும் போது நம்ம கவனிக்கிறோம், இன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன அமல் செஞ்சோம், எவ்வளவு பாவம் செஞ்சோம். நன்மை அதிகமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, பாவம் அதிகமா இருந்தா அஸ்தோஃபில்லா இஸ்திஃபார் ஓதி அந்த பாவத்தை தவிர்க்க முயற்சி செய்வது. இதுதான் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மறுமையில உங்கள் அமலை எடை போடுறதுக்கு முன்பாக நீங்களே உங்க அமலை எடை போட்டு பார்த்துங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஆண்டுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. உதாரணமா கிறிஸ்தவர்கள் கிமி, கிபு, அதை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அரபுகள்
ஏனை ஆண்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏனை ஆண்டு முடிஞ்சு 1 வருஷம், ஏனை ஆண்டு முடிஞ்சு 2 வருஷம், அதை யானைப்படை வந்துச்சு இல்லையா, அதுல இருந்து கணக்கு வைப்பாங்க. இன்னும் சீனால எலி ஆண்டுகள் அப்படின்னா கூட பேர் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்கு ஒரு பேரை வச்சுக்கிச்சு. நமக்கு அந்த மாரி பெரிய சலாசம் காலத்துல ஏற்படுத்த அவசியம் இல்லாம போச்சு. உமர் ஆட்சி காலத்துல ஒரு கடிதத்தை உமர் கடிதம் ஒண்ணு வருது. அதை பிரிச்சு பார்த்தா அந்த கடிதத்துல மாசமும் இல்லை, பேரும் இல்லை, வருஷமும் இல்லை. எத்தனாவது வருஷம், எந்த மாசம், எந்த டேட்ல வந்துச்சுன்னு தெரியல. நமக்கே ஒரு லெட்ரு, எப்பயோ ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னா அந்த லெட்டர் எடுத்து பார்த்தோம் சொன்ன வருஷம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது எந்த வருஷம் 2024 25 தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ உமர் ரலியல்லாஹு எல்லா சஹாபாவும் ஒண்ணு கூட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த லெட்டர் வந்துச்சு, இந்த லெட்டர்ல அட்ரஸ் இல்லை, அந்த லெட்டர்ல வருஷமும் இல்லை, மாசமும் இல்லை, எனவே நம்ம ஒரு வருஷம் மாசம் ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டாங்க. சலாசம் காலத்துல இது ஏற்படலை, சலாசம் ஏற்படுத்தவும் இல்லை. சலாசம் அதை விட்டுட்டு போயிட்டாங்க. பின்பு வரக்கூடிய சமூகம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப எல்லா சஹாபாக்களும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, முதல்ல எந்த மாசம் ஃபர்ஸ்டா வைக்கலாம். 12 மாதம் என்பது உலகம் தோன்றிய மாதம் இருந்து அல்லாஹ் சொல்றான் இஸ்னா அஷர, 12 மாசம் இருந்துச்சு. 12 மாதம் பேருனா 12 மாசம் இருந்துச்சு. ஆனா எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் தெரியல. உதாரணத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு இருக்குது. ஜனவரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த அரபி மாதத்துல எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. எல்லாரும் சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க சலாசம் பிறப்புல இருந்து வைக்கலாம், ரபீல் அவல் ஃபர்ஸ்டா வைக்கலாம். ஏன்னா ரபீல் அவல் சலாசம் பிறப்பு ரபீல் அவல் தான், சலாசம் இறப்பும் ரபீல் அவல் தான். ஹிஜ்ரத் செய்ய ஏற்பாடு முதலா ஹிஜ்ரத் செய்யலாம் திட்டமிட்டது ரபீல் அவல் தான். எனவே ரபீல் அவல இஸ்லாம் மாதத்தில் முதல் மாதமா வைக்கலாம் அப்படின்னு தீர்மானம் செய்யறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்ம முஹரம் மாதத்தை ஃபர்ஸ்டா வச்சிடலாம், 12 மாதத்துல ஃபர்ஸ்ட் முஹரம், அதுக்கப்புறம் மற்ற மாசத்தை வச்சிடலாம் அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. காரணம், சில காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா எல்லா மாதத்தை விட ஒரு முஹரம் மாதம் ஷஹ்ருல்லா, என்னுடைய மாசம் அல்லாஹ் சொல்றான், அதனால முஹரம் ஃபர்ஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி ஹாஜிகள் ஹஜ்ஜி செஞ்சு திரும்பி வரக்கூடிய மாதம் இந்த முஹரம் மாதமா இருக்குது. சலாசம் முஹரம் மாதத்துல தான் ஹிஜ்ரத் செய்யலாம் திட்டம் போட்டாங்க. எனவே இந்த முஹரம் மாதத்தை வைக்கலாம்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்ல, உமர் ரலியல்லாஹு அதையே சரி அப்படின்னு சொல்லி ஒரு வருடத்தின் முதல் மாதம் முஹரம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாங்க. இப்ப இந்த 12 மாதத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, அது எந்த பேரு அப்படின்னு திரும்ப மஷூரா. அப்ப அந்த மஷூரா பல பேர் பல சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, வருஷத்துக்கு இந்த 12 மாதம் சேர்ந்து அதுக்கு ஒரு பேரு, இங்கிலீஷ்ல இயர், தமிழ்ல ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அரபில் என்ன வைக்கலாம்னு சொல்லி மஷூரா பண்ணும்போது அலி ரலியல்லாஹு ஹிஜ்ரத் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஜ்ரத் மிகப்பெரிய தியாகத்துக்கு பின்னாடி ஹிஜ்ரத் கிடைச்சிச்சு, அதனால ஹிஜ்ரத்னு வைக்கலாம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்ல, அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலியே நீங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை விட்டும் நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பை தேடுறேன் அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த ஹிஜ்ரத் பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு சுருக்கமா நான் சொல்றேன். இப்போ இந்த 12 மாதத்துக்கு முதல் மாதம் உஸ்மானின் கருத்து பிரகாரம் முஹரம் ஃபர்ஸ்டா வச்சாங்க. 12 மாதம் சேர்த்து அதுக்கு பேரு ஹிஜ்ரத் அப்படின்றது பேரு அலி ரலியல்லாஹு மஷூரா பிரகாரம் அலி ரலியல்லாஹு கருத்துப்படி உமர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்படிதான் இந்த ஹிஜ்ரத் அப்படின்னு பேர் வந்துச்சு. முதல் மாதம் முஹரம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, சலாசம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரி செஞ்சு இன்றோட 1448 வருஷம் ஆயிடுச்சு. அதோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சல்லாசம் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, மக்கால இருந்திருக்கலாம் இல்லையா, ஏன் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க, அதனுடைய அடிப்படை என்ன, அது நோக்கம் என்ன, அதெல்லாம் நம்ம கேட்கிற படிப்பெண் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் ஹிஜ்ரத் செஞ்சாங்க அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்க இஸ்லாமிய சமூகம் என்ன நினைக்குது, நம்ம சுகமா வாழணும், சரிய சட்டம் எது லேசோ அதை பின்பற்றுறோம். ஒரு சட்டத்தை ஒரு டவுட் வந்து சொன்னா 4 இமாம்கள்ட்ட கேட்பாங்க. அந்த 4 இமாம்ல எந்த இமாம் சாதாரணமா சொல்றாரோ அதுக்கு சட்டம் இது இப்படி பண்ணா போதும்பா அல்லாஹ் ஏத்துப்பா அப்படின்னு எந்த இமாம் சுருக்கமா லேசா சொல்றா அதை ஏத்துப்பாங்க. 4 ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர் வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல ஏதாவது போட்டா அதை அப்படியே ஏத்துக்குது. இதெல்லாம் ஏன்னா இஸ்லாம் சமூகம் லேச எதிர்பார்க்குது, சுருக்கமா வரணும், சந்தோஷமா இருக்கும், சுருக்கமா இதை செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ஆனா ஹிஜ்ரத்ன்றதுக்கு அடிப்படை நோக்கமே பல தியாகங்கள், பல அடி, பல கஷ்டம், பல சிரமங்களுக்கு பின்னாடிதான் ஹிஜ்ரத் ஏற்பட்டுச்சு. இஸ்லாமிய சமூகம் கஷ்டம் இல்லாம முஸ்லீம் கிடையாது. ஒரு முஸ்லீம் கஷ்டம் வராதான் செய்யும். அல்லாஹ் அப்படிதான் அடிப்படை அப்படிதான் வச்சிருக்கலாம். ஸல்லல்லாஹு முதல் அடிமை பிலால், ஹப்பாப் வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்படதான் செஞ்சாங்க. தலைவர் முதல் தொண்டன் மாதிரி அடிமை வரை எல்லாரும் இஸ்லாத்துல கஷ்டப்பட்டாங்க தான். அதுக்கப்புறம் தான் ஹிஜ்ரத் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான். முஸ்லீம்னா கஷ்டம் வரதான் செய்யும். கஷ்டம் இல்லாம லேசா லாபம் கிடைச்சா அது அல்லாஹ்வால் கொடுக்கக்கூடிய ஒரு லாபம், ஒரு சுகம் கிடைச்சா அது லாபம், அது வேணான்னு சொல்லல. ஆனா கஷ்டம் வரதான் செய்யும். கஷ்டம் இல்லாம வாழ்க்கை அப்படின்னு ஒரு சாத்தியமே கிடையாது. ஹிஜ்ரத் நமக்கு அததான் அடிப்படை உணர்த்தது. காரணமே அதுதான், கஷ்டம் வரதான் செய்யும் என்றுதான் அவனுக்கு முதல்ல உணர்த்தது. ஹிஜ்ரத் அததான் உணர்த்தது. பிலால் ரலியல்லாஹு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அடிமை அவனுடைய தலைவர் உமையத் இப்னு கலப்
அவன் ரொம்ப பிலால ரொம்ப செத்துறாரு. எல்லாத்துக்குமே தெரியும் சம்பவம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, முதல்ல அடிச்சு பார்த்தாங்க பிலாலை. எவ்வளவு அடி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சு பார்த்தாங்க. அடிச்சு இவங்களுக்கு கை வலிச்சு தவிர பிலால் அல்லாஹ் விடவே இல்லை. அஹத் அஹத் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பட்னி போட்டு பார்த்தாங்க, சாப்பாடே கொடுக்காம பசி பட்டினில வாட்டினாங்க. அப்பயும் பிலால் அஹத் அஹத் தான் சொன்னாங்க. சுடு மணல படுக்க வச்சு பாறாங்கல்ல நெஞ்சு மேல வச்சாங்க. வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாங்க, அந்த பாறாங்கல் மேல ஒரு இறைச்சி துண்டு வச்சா அது வெந்து போயிடுமா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய சுடும் கல்ல பாறை மேல வச்சாங்க. அப்பயும் பிலால் சொன்ன ஒரே வார்த்தை அஹத் அஹத் தான். அவ்வளவு சிரமத்துக்கு பின்னாடி அல்லாஹ் ஹிஜ்ரத் அல்லாஹ் கடமையாக்கலாம். இன்னும் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மக்கால பிறக்கல, எங்கேயோ பிறந்தாங்க. சின்ன வயசுல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க சில பேர் கடத்திட்டு போய் வித்துட்டாங்க. தாய் தந்தை தேடி பார்க்கலாம், கிடைக்கல, வித்துட்டாங்க. ஒரு செல்வ சீமாட்டி, ஒரு பெரிய வசதி படைச்ச பெண்மணி அந்த சின்ன குழந்தை விலைக்கு வாங்குறாங்க. அவருக்கு ஒரு வாலிப வயசு அறிகிறாரு. அவருக்கு பொற்தொழில், அதாவது இரும்பு பட்டறையில தொழில் அவருக்கு தெரியும். அந்த இரும்பு பட்டறையில இரும்பு சூடு ஏற்றி மெருகேற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ வாலிப வயசாக சலாசம் வராங்க. சலாசம் கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க, மறைமுகமா இஸ்லாம் ஆயிட்டாங்க. இதை அறிஞ்ச சில பேர் அந்த பெண்மணிட்டு போய் அந்த ஹபாபுடைய தலைவர் ஹபாபுடைய அந்த எஜமான்ட்டு போய் சொல்றாங்க, உன்னுடைய அடிமை ஈமான் கொண்டா உன்னோட சம்மதத்தோடு தான் முஸ்லீம் ஆயிட்டார் அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, என் அடிமை இல்ல, எனக்கு தெரியாம அவர் இஸ்லாம் ஆக மாட்டாரு அப்படின்னு. வா போய் கேட்கலாம்னு சொல்லி அந்த சில பேர்த்தையும் அந்த செல்வ சீமாட்டி அந்த பெண்மணி போய் கேட்கறேன், ஹப்பாபே நீ இஸ்லாம் ஆயிட்டாமே, முகமது கொண்டு முஸ்லீம் ஆயிட்டாமே அப்படின்னு கேட்கறேன். ஹப்பாப் ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம், போய் சொல்லலாமா இல்ல உண்மையை சொல்லலாமா? ஒரு முஸ்லீம்க்கு இங்கதான் உணர வேண்டும், எந்த சூழலிலும் பொய் சொல்லக்கூடாது, உயிரே போனாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஹப்பாப் அந்த இடத்துல ஒரு சின்ன போராட்டத்துக்கு பிறகு உண்மையை சொல்றாங்க. ஆமா, நான் சலாசம் ஈமான் கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த நிமிஷத்திலே அந்த எஜமானி அந்த அவங்க காசுல இரும்பு பட்டர் எடுத்து அந்த கம்பி எடுத்து ஒரே தலையில பெரிய ஒரு சூடா தலையில அடிச்சு ஒரு சூடு வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சூடுன்னு சொன்னா, அந்த சூட்டுடைய வலி வேதனை தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அந்த மயக்கத்திலே இருக்கிறாங்க, மயக்கம் தெரியவே இல்லை. மறுநாள் காலை எந்திரிச்சு பார்த்தா யாருமே கிடையாது, வலி தாங்கல. எங்க போய் முறையிடுறது? நேரா சலாசம் கிட்ட போறாங்க. நாயகமே, இந்த மாதிரி நான் சொன்னேன், என் தலையில சூடு வச்சுட்டாங்க, வலி தாங்கல, ஒரு நாள் ஃபுல்லா மயக்கத்தை இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லாஹு துவா செய்யறாங்க, அல்லாஹ் மன்சூர் ஹப்பாபா, அல்லாஹ் மன்சூர் ஹப்பாபா, அல்லாஹ் மன்சூர் ஹப்பாபா, யா அல்லாஹ் இந்த ஹப்பாபுக்கு நீ உதவி செய், யா அல்லாஹ் இந்த ஹப்பாபுக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க. எப்ப சலாசம் கையேந்தி துவா செய்ய ஆரம்பிச்சாங்களோ அடுத்த செகண்டே அந்த ஹப்பாபுடைய எஜமானிக்கு, அதாவது அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தலைவலி கொடுத்துட்டான். தீராத தலைவலி, எவ்வளோ மருத்துவம் செய்யறாங்க, தலைவலி சரியான. ஒரு கடத்துல செவுத்துல போய் அந்த செவுத்துல போய் முற்றா, தலைவலி தாங்க செவுத்துல முட்டுகிறா அப்படின்னு தலைவலியே சரியாகல. கடைசி வைத்தியம், அரபியில கடைசி வைத்தியம் சொன்னா சூடு வைக்கத்தான் கடைசி வைத்தியம். எல்லா வைத்தியம் பண்ணி சரியாகலன்னு சொன்னா சூடு வைப்பாங்க. இப்போ அது இருக்குது நடைமுறையில. அந்த சூடு வைக்கத்தான் வைத்தியம் சொல்லி சூடு வைக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப யார் சூடு வைக்கன்னு சொல்லி ஹப்பாபு கூப்பிடாங்க. அந்த எஜமானி ஹப்பாபு அடிமை கூப்பிட்டு என் தலையில சூடு வைன்னு சொல்றாங்க. நேத்து இந்த எஜமானி ஹப்பாப் தலையில சூடு வச்சா, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா பழி வாங்கிட்டா. இந்த அடிமை வச்சு அந்த எஜமானிக்கு அல்லாஹ் சூடு வைக்க சொன்னா, அந்த எஜமானி தலையில ஹப்பாப் சூடு வைக்கிறார். அல்லாஹ் தஆலா முஸ்லிமை யாரெல்லாம் நசுக்கிறாங்களோ, யாரெல்லாம் முஸ்லிமுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அல்லாஹ் அவங்களை தண்டிச்சுதான் இருக்கிறான். இந்த அளவு முஸ்லிம் யார் சிரமம் கொடுக்குறாங்க, அல்லாஹ் அவங்கள மறைமுகமாவோ வெளிப்படையாவோ தண்டனை கொடுத்துதான் இருக்கிறான். நமக்கு அது தெரியாது. முஸ்லிமை யாரும் தண்டிக்க முடியாது, யார் சித்தவாத செய்தாங்க அல்லாஹ் அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் மக்களை முஸ்லிம்கள் பட்டாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய குடும்பமே ஈமான் கொண்டுச்சு. அம்மார் ரலியல்லாஹு அவங்க ஈமான் கொண்டாங்க. யாசருக்கும் சுமையாவுக்கும் பிறந்தவங்க தான் அம்மார். 3 பேருமே தாய் தந்தை மகன் 3 பேரும் ஈமான் கொண்டாங்க. பல சிரமங்கள் தாங்க முடியாம யாசர் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க. சுமையா ரலியல்லாஹு ஒட்டகத்துல 2 பக்கமும் கட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 பக்கம் கட்டிட்டு 90 வயசு. அப்போ சுமையா மௌத்தா ஷஹீதாகும் போது 90 வயசு அந்த பெண்மணியை 2 பக்கம் ஒட்டகத்துல கட்டி அபூஜஹல் கேட்கறான், முகமது ஒரு பொய்யர் சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்னு. முகமது ஒரு பொய்யர் அப்படின்னு நீ சொல்லிட்டு சொன்னா விட்டுற, உயிரை விட்டுற அப்படின்னு. அப்போ சுமையர் சொல்றாங்க, ஒரு காலம் நான் அப்படி சொல்ல மாட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூஜஹல் அந்த பெண்மணி மறை இடத்துல அம்பு எழுந்து ஷஹீதாகலாம். இஸ்லாத்த முதல் ஷஹீதாத பெண்மணி அந்த சுமையா ரலியல்லாஹு 90 வயசு மதிக்கத்தக்க பெண்மணி. உயிர் போனாலும் பரவாயில்ல, ஈமான் இஸ்லாம் விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஷஹீதாகிறாங்க. அதுக்கு பிறகு அம்மார் ரலிய மகன் மட்டும் ஹயாத்தா இருக்கிறார். அவரையும் பல சிரமங்கள் பல சித்திரவதை பண்றாங்க. ஒரு கடத்துல அவர் சூடு வைக்கிறாங்க, இடுப்புல சூடு வைக்கிறாங்க, கழுத்துல சூடு, கை கால் எல்லாம் சூடு வச்சு சித்திரவதை பண்றாங்க. அப்ப அந்த சமயத்தை சல்லல்லாஹு இந்த வழியில போறாங்க. அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது சல்லல்லாஹு கண் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து காபிர்கள் அம்மார் ரலியல்லாஹு சூடு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப சல்லல்லாஹு அந்த சபையை கிழிச்சிட்டு போய் அம்மார் ரலியல்லாஹு தலையில கை வச்சு ஒரு துஆ ஓதுறாங்க. நெருப்பே, நீ எப்படி இப்ராஹிமுக்கு குளிர்ந்து நெருப்பா மாறினியோ அதே மாதிரி இந்த அம்மாருக்கு குளிர்ந்து நெருப்பா மாறின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு சூடு வைக்கிறாங்க. அரபுகள் அந்த காஃபிக்கு மாத்தி சூடு வைக்கிறாங்க. சூடோட தன்மை எதுவுமே அம்மாருக்கு தெரியல, குளிர்ச்சியான இதமான சூடா மாறி போச்சு.
அப்படின்னு வரலாற்றை பதிவு செய்யறாங்க. சல்லல்லாஹு அவ்வளவு துன்பப்பட்டாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் இஸ்லாம் யார் ஈடுபடுறாங்களோ இஸ்லாமுக்கு சித்திரவதை சூடு மூலியமாக வைக்கப்பட்டுச்சு. ஏன் இப்படி வைக்கிறாங்க சொன்னா, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுன்னத். இப்ராஹிம் நெருப்பு கொடுத்து போட்டாங்க இல்லையா, அந்த சுன்னத்து தான் நடைபெறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக இப்படி பல விஷயங்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சல்லல்லாஹு மகள், அவங்க மக்கா மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு காஃபிர் கையில அம்பே இல்ல, அம்பு வச்ச மாதிரி ஆக்சிடென்ட் பண்றான். நம்ம காக்கா வந்த குரங்கு வந்து அடிக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஜைனப் ரலியல்லாஹு அவங்க மாசமா கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த கர்ப்பமா பெண்மை போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒரு காஃபிர் அம்பு ஏற மாதிரி ஆக்சிடென்ட் பண்றான். வழியில தடுமாறி கீழே வந்து கரு கலைஞ்சு போயிடுச்சு. இப்படி நிறைய சித்திரவதை செஞ்சாங்க முஸ்லிம்களை. அதுக்கப்புறம் நல்லா ஹிஜ்ரத்தை கடமையாக்கலாம். ஆக ஒரு குடும்பம், அபூ சலமா குடும்பம் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அபூ சலமா ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டார். மக்கால மதீனாவுக்கு போயிட்டாரு. உம்மு சலமாவை பிடிச்சு வச்சுட்டாங்க. அந்த பெண்மணியோட வீட்டுல பிடிச்சு நீ போகலாம் பிடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க பிறந்த மகன் சலமாவையும் பிடிச்சு இவங்க கணவன் வீட்டுல பிடிச்சு வச்சுட்டாங்க. குடும்பமே பிரிஞ்சு போச்சு. அபூ சலமா மதீனாவுக்கு போயிட்டாரு. உம்மு சலமா மக்காவிலே பிடிச்சு வச்சுட்டாங்க. பெண்ணோட அந்த வீட்டோடைய பிடிச்சு நீ போகலாம் ஹிஜ்ரத்து பிடிச்சு வச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் பிறந்த மகனை அபூ சலமாவுடைய அப்பா தந்தை, அதாவது மகன் வழியில பேரனை புடிச்சு வச்சுட்டாங்க. இப்படி குடும்பமே செஞ்சு போச்சு. இப்படி நாட்டை விட்டு சுத்த விட்டு மகன் மனைவி மக்களை விட்டு ஒவ்வொரு இடம்பெயர்ந்து போறதா ஹிஜ்ரத் அப்படின்னு, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். இடம் பெயர்ந்த பேர் தான் ஹிஜ்ரத் அப்படின்னு வச்சாங்க. மொத்தம் 2 ஹிஜ்ரத் நடந்துச்சு. முதல் ஹிஜ்ரத் அபூசீனியாக்கு, மக்கள் அபூசீனியாவுக்கு போனாங்க. ஹிஜ்ரத் அபூசீனியா ரொம்ப கடுமையான ஒரு பயணம். பல மைல் தூரத்துல செங்கடலை தாண்டி ஆப்பிரிக்கா காட்டை தாண்டி பல பள்ளத்தாக்கை தாண்டி போனோம். இது அபூசீனியா. இது முதல் ஹிஜ்ரத் இஸ்லாத்துல. 2வது ஹிஜ்ரத் தான் மக்காது மதீனாக்கு போனது. அபூசீனியாவில் ஹிஜ்ரத் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணமாக லைலா பின்து அபி கசாமா அப்படின்னு ஒரு பெண்மணி ஹிஜ்ரத் தயாராக அபூசீனியா தயாராயிட்டு இருக்கிறாங்க. அப்ப உமர் வராங்க. உமர் அப்ப இஸ்லாம் ஆகல காஃபிரா இருக்கிறாங்க. அப்ப உமர் என்ன கேட்கறாங்க, லைலாவே என்ன தயார் செஞ்சுட்டு எங்க போற அப்படின்னு கேட்கறாங்க. லைலா அந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையை சொன்னா நம்ம மாட்டேப்போம், உமரை விட மாட்டாங்க சொல்லி அந்த அழுதுறாங்க. அழுது அல்லாஹ்வை நிம்மதியா வணங்க என்ன விட மாட்டீங்களா, இங்கதான் என்ன விடல. அபூசீனியா ஒரு நாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான நாடு, எங்களுக்கு பிடிக்காத நாடு அபூசீனியா, இருந்தாலும் நாங்க அல்லாஹ் வணங்குது அங்க போறோம், அங்கேயே என்ன விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்ட உமர் இறக்கப்பட்டு அவங்க அழுதுட்டாங்க. உமர் கல் நெஞ்சக்காரர் எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய வீரர். இஸ்லாம் ஆகல. அப்ப உமரை அழுத்துட்டு விட்டாங்க. இதை போய் நேரா அந்த லைலா அந்த பெண்மணி கணவர்கிட்ட ஆமீர், அவர் கணவர் பேர் ஆமீர் பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஒரு லக்கது ஆயத்து மீன் உமர் அஜபா, உமர்கிட்ட இருந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்த பார்த்தேன், நான் இந்த மாதிரி சொல்றேன் உமர் அழுதுட்டாரு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அப்போ உமர் எந்த அளவுக்கு கடுமையா இருப்பாங்க பாத்துக்க. அந்த ஆமீர் கணவர் சொன்னாராம், உமர் அழுதாரா, உமர் அழுத பார்த்து உமர் இறக்கப்பட்டாரு. இஸ்லாம் ஆயிரம் நினைக்காத, உமர் ஒரு காலம் இஸ்லாம் ஆக மாட்டாரு. ஹத்தாவுடைய கழுத்தை கூட இஸ்லாம் ஆகும், முஸ்லீம் ஆகும், ஆனா ஹத்தாவுடைய மகன் உமர் முஸ்லீம் ஆகவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆமீர் சொன்னாரு. பின்னால இஸ்லாம் ஆயிட்ட உமர் பெரிய கலீஃபா ஆனாங்க. ஆனா அந்த அளவுக்கு உமர் இஸ்லாத்து மேல கடும் எதிர்ப்பா இருந்தாங்க. ஆகவே இப்படிலாம் இதுக்கெல்லாம் பிறகுதான் அல்லாஹ் இது ஹிஜ்ரத்தை கடமையாக்குறான். ஹாலித் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அப்படின்னு ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஹிஜ்ரத்துக்காக அபூசீனியாக்கு போற வழியே ஜித்தாப்னு இடத்தை அடைஞ்சு ரொம்ப களைப்புல மரத்துக்கு தூங்குறாரு. அந்த செங்கடை தாண்டி போனா அபூசீனியாக்கு போயிடலாம். ஆனா ஜித்தாப்ல இடத்துல உட்காந்துட்டு மரத்துக்கு உட்காந்து கனவு காண்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், நம்ம நண்பரோட ஏற்கனவே பல பேர் ஹிஜ்ரத்துக்கு அபூசீனியாக்கு போயிட்டாங்க, நம்ம அங்க போய் செஞ்சுட்டா நிம்மதி அல்லாஹ் வணங்கலாம், எந்த கஷ்டம் எந்த சிரமம் கிடையாது சொல்லி அந்த கனவுலேயே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போதே ஒரு பாம்பு வந்து அவர் கொத்தி அங்கே ஷஹீத் ஆயிட்டார். எவ்வளவு சிரமம். அப்ப அல்லாஹ் அவர் ஆயத்து இருக்கிறான், யாரு ஹிஜ்ரத்தும் போய் சேரல, ஆனா ஹிஜ்ரத் போற வழியில பாம்பு கடிச்சு ஷஹீத் ஆயிட்டார். அப்ப அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், யார் அல்லாஹ்க்கு வேண்டி ஹிஜ்ரத்துக்காக வேண்டி இடம் பெயர்ந்து செல்கிறாரோ அந்த இடத்தை அடையலாலும் அவர் ஹிஜ்ரத் நன்மை அல்லாஹ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஆயத்து இருக்கிறான் என்பதாக வரலாறு சொல்லுது. இன்னும் ஹாரிஸ் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு அப்படி ஒரு சஹாபி, தன்னுடைய மனைவி ரைத்தா 4 பிள்ளைகளோட 5 பேர் மொத்தம் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியை தண்ணி தாகம், தீராத தாகம். அந்த ரைத்தாவி 4 மக்களையும் இங்கே இருங்க, நான் போய் தண்ணி பாத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஹாரிஸ் இப்னு ஹாலித் போய் பாக்குறாங்க. பார்த்து வரதுக்குள்ள இந்த ரைத்தாட்ட பெண்மணி வழியில ஒரு குட்டை, ஒரு தடாகம் இருக்கு, நீர் தடாகம். இது நல்ல தண்ணி சொல்லி எடுத்து குடிச்சிடறாங்க. அது விஷம் பாய்ந்த மாசு அடிஞ்ச தண்ணியை குடிச்ச உடனே அதே இடத்துல ரைத்தா அவங்களும் மௌத்தா போயிடறாங்க. 4 பிள்ளைகளும் மௌத்தா போயிடறாங்க, ஷஹீதாயிடறாங்க. பின்னாட்கள்ல மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்துல ஒரு மகளை அந்த ஹாரிஸ் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்படி மகனை இழந்து, குடும்பத்தை இழந்து, மனைவி இழந்து, சொத்தை இழந்து, சொந்த ஊரை இழந்து, சொத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து அல்லாஹ்க்காக வேண்டி அல்லாஹ் தான் முக்கியம், ஈமான் தான் முக்கியம் சொல்லி போனதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். அப்படிப்பட்ட தியாகத்துக்கு பிறகு கிடைச்சது இந்த இஸ்லாமுடைய மார்க்கம். நம்ம இங்க உட்காந்து சொகுசா இருக்கிறோம்,
எந்த கஷ்டம் வரக்கூடாது, யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, நிம்மதியா இருக்கணும். மற்றவெல்லாம் நிம்மதியா இருக்கலாம், வட்டி வாங்குறான், அவன் லஞ்சம் வாங்குறான், அவன் காஃபியா இருக்கான், அவெல்லாம் சொகுசா நிம்மதியா பங்களா கட்டி கார் கட்டி வசதியா வாழ்றான். நம்ம 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வச்சிருக்கோம், ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம், எல்லாம் பண்றோம், நம்மளையும் எல்லாம் சோதிக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு காலம் முற்றிலும் தவறான விஷயம். சலாசம் தொழுதுட்டு இருக்கும் போதே கொண்டு வந்து ஒட்டகத்தை குடல கொட்டினாங்க இல்லையா, முதுல கொட்டினாங்க. எந்த அளவுக்குன்னா சலாசம சரிதான் எந்திரிக்க முடியல, அப்படியே படுத்துட்டாங்க. அவ்வளவு துன்பம் கொடுத்தாங்க இஸ்லாம். அப்பவும் சலாசம் இஸ்லாம் தான் இருந்தாங்க. எல்லா சஹாபியும் ஈமான விடல, அல்லாஹ்வை நம்பாம போகல. அதுதான் இஸ்லாம். ஒரு முஸ்லீமுக்கு துன்பம் வரதான் செய்யும் என்பது உணர்த்தக்கத்தான் இந்த ஹிஜ்ரத். இதுக்கப்புறம் தான் 2வது ஹிஜ்ரத், மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஒவ்வொருத்தரா ஹிஜ்ரத் போயிட்டே இருக்கிறாங்க. சலாசம் அனுமதி கிடைக்கல, கடைசியா சலாசம் அனுமதி கிடைக்குது. அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுக்குறான். அனுமதி கொடுத்த பிறகு சலாசம் அப்படியே ஹிஜ்ரத்துக்கு போல ஒரு ஏற்பாடு திட்டமிடுறாங்க. எப்படி ஹிஜ்ரத்துக்கு போறோம், எங்க தங்கலும், அங்க போய் என்ன பண்றது திட்டமிடுறாங்க. இது இஸ்லாம் முஸ்லீம் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம அல்லாஹ் பார்த்துப்பான்னு சொல்லி எதுவுமே விடக்கூடாது. அல்லாஹ் பார்த்துப்பான், அவங்க அப்படி விடக்கூடாது. உதாரணம் கொரோனா வந்துச்சு, ஊசி போட்டுதான் ஆகணும். அல்லாஹ் பார்த்தா எனக்கு அல்லாஹ் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது தவக்கலுக்கு மாற்றமான செயல். தவக்கல் அப்படின்னாலே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா மாத்திரை போடணும், அல்லாஹ் தவக்கல் கேட்கணும். மாத்திரை போடாம உடம்புக்கு சரியா, உடம்பு நோய் கொடுத்து அல்லாஹ் தானே அவன் பார்த்துப்பான்னு சொல்லி இருக்க கூடாது. இது தவக்கலுக்கு நேர் மாற்றமானது, முட்டாள்தனமானது. இன்னும் சொல்லப்போனா முட்டாள்தனமானது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா டேப்லெட் போட்டுதாகலும், டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். இதுதான் தவக்கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு ஹிஜ்ரத் அனுமதி கொடுத்துட்டான். கொடுத்த பேர் திட்டமிடுறாங்க, எங்க போகணும், எப்படி போகணும், யாரு கூட போகணும், என்ன வாகனம் வசதி, சாப்பாடு, யார் வழி சொல்லணும் திட்டமிட்டு போறாங்க. இது ஹிஜ்ரத் சொல்லக்கூடிய முதல் படிப்பினை நமக்கு. கடைசியா ஸல்லல்லாஹு போறாங்க. அலி அபூபக்கரை கூப்பிட்டு ஹிஜ்ரத் எல்லாருக்கும் தெரியும், ஹிஜ்ரத் போறாங்க. அப்ப அலி கூப்பிட்டு, அலியே காஃபிர்களை வருவாங்க, என்ன கொல்றதுக்காக வேண்டி வருவாங்க. அப்போ சில அமானித பொருளை கொடுத்து அலிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. என்னை யாரெல்லாம் கொல்ல வராங்களோ அவங்க அமானித பொருளை அவங்ககிட்ட கொடுக்குறேன், இதை திருப்பி மறக்காம ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லி அலியை கொடுத்துட்டு, நாளைக்கு நீ வந்து என்ன மதினால பாரு அப்படின்னு சொல்லி போயிடறாங்க. அலிரனை பின்னாட்டுல சொல்றாங்கன்னா, நான் வாழ்க்கையிலேயே நிம்மதியா தூங்குது அந்த ஒரு நாள் தான். எப்படி கழுத்துல கத்திய வாழ் நிக்குது. அதாவது அலிரலியானு சலாசம் படுத்திருக்கிறாங்க. சலாசம் கொண்டதுக்காக மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, அல்ல அறிவிச்சிட்டான். ஆனா சொல்றாங்க அலிரலியானு, நான் நிம்மதியா தூங்குது அப்பதான். ஏன்னா சலாசம் சொன்னாங்க இல்லையா, இந்த மதினால வந்து சந்திப்பன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப நிச்சயமா தெரியும் எனக்கு இந்த உயிருக்கு ஆபத்து கிடையாது, சந்திப்பன்னு சொல்லி சல்லாசமோட வார்த்தையில அவ்வளவு நம்பிக்கை அலிரனை வச்சிருந்தாங்க. அலிரனை படுத்திருக்காங்க. சலாசம் பதிலா சலாசம் இடத்துல சலாசம் மாதிரி படுத்திருக்கிறாங்க. காஃபிக்கு வராங்க, பார்த்து அலின்னு சொல்லி விட்டுட்டு போயிடறாங்க. அப்ப அமானித பொருள் கொடுத்து ஒப்படைக்கிறாங்க. சலாசம் அமானித பொருள் தானே வச்சிருந்துருக்கலாம். சலாசம் காஃபிர் தானே யார் கொல்ல வராங்களோ அவங்களுடைய அமானித பொருள் சலாசம் கீழே ஒப்படைச்சிருக்காங்க. ஏன்னா சலாசம் பேர் அமீன், சாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர் சொல்லி காஃபிரே பட்டம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதனால அமானிதமான பொருள் சில கொடுத்து வச்சிருந்தாங்க, அதை அழிய ஒப்படைக்கிறாங்க. இது நமக்கு தெரியும் விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு காஃபிராக இருந்தா கூட அவன் நம்ம ஏமாத்த கூடாது. அவன் காஃபிர் தானே, அவன் ஏமாத்த தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு காஃபிராகவே இருந்தாலும் அவங்ககிட்ட வட்டி வாங்கிக்கலாம், அவங்ககிட்ட பாவம் செய்யலாம், அவனை ஏமாத்துறது பிரச்சனை கிடையாது, கூடும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு காஃபிராக இருந்தாலும் நம்ம நீதமா இருக்கணும், அமானிதை மோசடி செய்யக்கூடாது, வட்டி வாங்கலாம், அவங்ககிட்ட எந்த பாவம் செய்யக்கூடாது என்பதாக இந்த ஹிஜ்ரத் நமக்கு கிடைக்கிற 2வது படிப்பினை. இப்படி சலாசம் போறாங்க, போய் சவுரு கோகையில தங்குறாங்க. 3 நாள் சவுரு கோயில் தங்கினாங்க. அங்க சில சம்பவம் நடந்துச்சு. சவுரு கோயில் தங்கின பிறகு திருப்பி குபா அப்படின்னு குபா நகரத்தை நோக்கி போறாங்க. குபா நகரத்தை முதல்ல ஹிஜ்ரத் இறங்குறாங்க. இறங்கி அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. சலாசம் வந்து பார்த்து முஹாஜிர்கள் சொன்னா எல்லாம் தக்பீர் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்றாங்க. முஹாஜிர் சொன்னா ஹிஜ்ரத் செஞ்சவங்க. மக்கால இருந்து மதீனாக்கு போனவங்க பேர் முஹாஜிர். மதீனால இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பேர் அன்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. முஹாஜிர் எல்லாம் தக்பீர் சொல்றாங்க. அன்சாரி எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க, ஒரு கவிதை படிக்கிறாங்க. சலாசம் பார்த்து கவிதை படிக்கிறாங்க. ஆக சலாசம் பள்ளிவாசல் கட்டுறாங்க. கட்டிட்டு சலாசம் குபா பள்ளிவாசல் கட்டும் போது சலாசம் கூட வேலை செய்யறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா, ஒரு இறை தூதர் அவங்களே வேலை செய்யும் போது நம்ம இதை பார்த்து சும்மா தான், இதை விட வழிகேடு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலை செய்யறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, யார் எல்லாம் இந்த அன்சாரிகளுக்கு முஹாஜிக்கு எல்லாம் நீ வாழ்க்கையில பெரிய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான், எனவே இந்த அன்சாரிக்கு முஹாஜிக்கு நீ மன்னிப்ப கூட என்பதாக துவா செய்யறாங்க. இதை பார்த்து இன்னும் உற்சாகமா பள்ளிவாசல் கட்ட வேலை செய்யறாங்க. அததான் அல்லாஹ் சொல்றான், தக்வாமின் நாப்பலியும் 6ஆம் நாட்கள்ல கட்டப்பட்ட தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இஸ்லாத்துல அந்த குபா பள்ளிவாசல் தான். ஹிஜ்ரத் போன முன்னாடி குபா நேரத்தை பள்ளிவாசல் கட்டுறாங்க. அங்க 14 நாள் தங்கி இருக்கிறாங்க. குபா பள்ளி 14 தங்கி இருந்து திரும்ப கொஞ்சம் தூரம் போறாங்க. அபு சாலிம் அப்படின்னு ஒரு கோத்திரத்தார் இருக்கிறாங்க. அங்க ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க. கட்டி அங்கதான் முதல் இஸ்லாத்துல ஜும்மா தொழுகை முதல் அங்கதான் நடந்துச்சு. ஜும்மா தொழுகை அங்க ஜும்மா தொழுகை முடிஞ்சு அதன் பிறகுதான் மதீனாக்கு போய் மஸ்ஜித் நபியை கட்டுறாங்க. சலாசம் போற இடத்துல 2 பள்ளிவாசல், குபா பள்ளிவாசல், ஜும்மா பள்ளிவாசல் கட்டுறாங்க. அபு சாலிம் கோத்திரத்தாருக்கு முதல் பிறகு மதீனால பள்ளிவாசல் கட்டுறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு 4 விஷயங்களை சலாசம் செய்யறாங்க. சுருக்கமா சொல்றேன். முதல்ல பள்ளிவாசல கட்டினாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், பள்ளிவாசல் அழகா கட்டணும், பெருசா கட்டணும். ஏன்னா அபு ஹனீஃபா மதுஹப்ல இருக்குது, உங்கள் வீட்டை நீங்க விசாலமா கட்டும் போது பள்ளிவாசல் விசாலமா கட்டக்கூடாதா அப்படி இருக்குது.
உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மஸ்ஜித் நபி பிரமாணமா விரிவாக்கம் செஞ்சாங்க. அப்ப சில விமர்சனங்கள் வந்துச்சு, என்ன உஸ்மான் வீணா செலவு செய்யறாரு அப்படின்னு. அப்ப உஸ்மான் சொன்னாங்களா, நான் பைத்துல் மால் காசு கட்டல, என்னுடைய சொந்த பணத்தை பள்ளிவாசல கட்ட அப்படின்னு சொல்லி கட்டினாங்களாம். பள்ளிவாசல் விசாலமா அழகா பிரமாண்டமா இருக்கும் சரி சட்ட பிறகால். ஏன் சொன்னா பள்ளியாசல் வந்துட்டான்னு சொன்னா திரும்ப வெளியே போக மனசே வரக்கூடாது, நிம்மதியா எங்க இருக்கலாம்பா, குரான் ஓதலாம், திக்ரு ஓதலாம், தஸ்பீஹ் ஓதலாம் சொல்லி இங்கே பள்ளியாசல் இருக்க வைக்கிறதுக்கு வேண்டி என்ன ஏற்பாடு அதை செய்யணும். உள்ள வந்தோடனே ஒரே வேர்க்காடா இருக்குது, எப்படா போவோம் அப்படின்னு ஓடக்கூடாது. அதனால பள்ளிவாசல பிரம்மாண்டமா விசாலமா காத்தோட்டமா கட்டுங்க என்பதாக சரி சொல்லுது. பள்ளிவாசல் கட்டாங்க. ரெண்டாவது அன்சாரி முஹாஜிர். அன்சாரி அங்க இருக்கவங்க மக்காந்து வந்து போய் முஹாஜிர் ரெண்டு பேரும் இணக்கம் செஞ்சாங்க. மூணாவது அந்த மக்காலே ரெண்டு கூட்டம் இருந்துச்சு, ஹவுஸ் ஹஜத் ரெண்டு கூட்டம் சண்டை போட்டே இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் ஒன்னா இணக்கம் செஞ்சு சகோதரத்துவத்தை செஞ்சு வச்சாங்க. நான்காவது அரசியல் சாசனம் செஞ்சாங்க. மாற்று மதத்தார், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அந்த மதீனால இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தேவையான அவங்களுக்கு உரிமை என்ன, அவங்களுடைய கோட்பாடு என்ன, எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் ஒண்ணு செஞ்சாங்க. இந்த 4 விஷயம் சலாசம் பிரதானமா செஞ்சாங்க. மஸ்ஜித்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக மட்டும் மஸ்ஜிதை கட்டல, அங்கேயே அஸ்காபு சுபா திண்ணை தொழில் மதசா எடுத்தாங்க, மக்த மதசா அங்கேயே எடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு அங்கேயே அமானித பொருளை பிடிச்சு கொடுத்தாங்க, கனிமத் பொருளை பிடிச்சு கொடுத்தாங்க. காபிர்கள் யுகதிகள் வந்த பள்ளியாசுக்குள்ள வர வச்சு நம்ம செஞ்ச பெரிய தவறு அதுதான். மாற்று மத பள்ளியாசுக்குள்ள வரவிடாம பண்ண மாட்டீங்களா, அதுதான் நம்ம செஞ்ச தவறு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகதிகளை வர வச்சாங்க, பள்ளிவாசலை வர வச்சு இடத்துல உட்காந்து பேசினாங்களாம். வரலாற்றை சொல்றாங்க, மாற்று மத பள்ளிவாசுக்குள்ள வந்துட்டாங்க சொன்னா திரும்ப வெளியே போக முஸ்லிமா தான் போவாங்களாம். அந்த அளவுக்கு சில பள்ளிவாசல் அல்லாஹ் அவருக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்கான். ஆக கடைசியா ஹிஜ்ரத்துல 2 பிரதானம் முக்கியமானது. ஒண்ணு அல்லாஹ்க்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு வருது, இஸ்லாம் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ரெண்டாவது என்ன நடந்தாலும் அல்லாஹ் நம்ம பார்த்து பண்ண தவக்கல் வேணும், இது 2 முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத்துல நிறைய படிப்பினை அல்லாஹ் நம்ம வச்சிருக்கான். கடைசியா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷுரா நாள், முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறது சுன்னத்தான நாளா இருக்குது. ஆனா நீங்க நோன்பு வைங்க. நிறைய நபிமார்கள் ஈடேற்றம் பெற்றால் இந்த ஆஷுரா நாள் தான். 1, 9, 10 அல்லது 10, 11. ஏற்றம் என்னன்னு சொன்னா 9, 10 வரக்கூடிய வியாழன் வெள்ளி நோன்பு வைக்கிறது சுன்னத்தான நோன்பு. 2 நோன்பு கண்டிப்பா சுன்னத்தான நோன்பு வைங்க. ஆக ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இமாம் சொல்றாங்க, ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் முஸ்லிம்கள் 3 வகையா மாறினாங்க. அதாவது மனிதர்கள் 3 வகையா மாறினாங்க. 1 முஹாஜிர், இன்னொன்னு அன்சாரி, 3வது முனாஃபிக். முஹாஜிர் சொன்னா அல்லாஹ்க்கு வேண்டி பாவத்தை விடுறது, அப்படி அவனுக்கு பேர் முஹாஜிர். நம்ம காலத்துல முஹாஜிர் சொன்னா அல்லாஹ்க்கு யார் பாவத்தை வராங்களோ அவங்க பேர் முஹாஜிர். அன்சார் சொன்னா அல்லாஹ்க்கு வேண்டி, தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, முஸ்லிம் சமூகத்துக்காக வேண்டி யார் உதவி செய்யறாங்க அவங்க பேர் அன்சாரி. இது அல்லாம 3வது இருக்கான்னு சொன்னா அவன் பேர் முனாஃபிக் என்பதை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு சமூகத்தை நம்ம ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, முஹர்ரம் மாதம் பிறந்தாலே 1 to 10 கணவன் மனைவி பிரிச்சு வச்சுறாங்க. நம்ம இடத்துல நடக்குது. அதாவது முஹர்ரம் 1 to 10 கணவன் மனைவி பிரிச்சு வச்சு மனைவி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. இது இஸ்லாத்து முற்றிலும் மாற்றமானது. யாருக்கும் எந்த இடத்துல உரிமையே கிடையாது. கணவன் மனைவி பிரிக்கிற உரிமை இஸ்லாத்துல யாருக்கும் நல்லா கொடுக்கவே கிடையாது. ஆக இதெல்லாம் நமக்கு இது ஒரு மிகப்பெரிய வழிகேடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமான மரண தௌஃபீக தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.